டைப்ஸ் ஆஃப் ஹேக்கர்ஸ் பற்றி பார்ப்போம். இப்போ நம்ம ஜென்ரலாக நம்ம எப்படி சொல்கிறது, நம்ம ஹேக்கர்னு நினைப்போம். ஹேக்கர்னாவே கெட்டவனா தான் இருப்பான். அவன் வந்து ஒரு யூசரோட பெர்மிஷன் எல்லாமே அவனோட அக்கௌண்ட்டில் எல்லாத்தையும் கெயின் பண்ண ட்ரை பண்ணுவான், மணியை கெயின் பண்ண ட்ரை பண்ணுவான், இந்த மாதிரி தான் நினைப்போம். ஆனால் உண்மையிலே பார்த்தோன்னா ஹேக்கர்ஸ் நிறைய விதமான ஹேக்கர்ஸ் இருக்காங்க. ஆனால் அவங்களோட மோட்டிவ் வந்து வேற வேற. அது நல்லவங்களும் இருக்காங்க, கெட்டவங்களும் இருக்காங்க. இப்போ அதில் சில டைப்ஸ் பார்ப்போம். இப்போ வந்து ஒயிட் ஹேட் ஹேக்கர்ஸ் சொல்லுவாங்க. இப்போ ஒயிட் ஹேட் ஹேக்கர்ஸ்னால் ஒன்றும் இல்லை, அவங்க வந்து ஆம், ஒரு யூசரோட பெர்மிஷனோட அவங்களோட சிஸ்டம்குள்ளே என்டர் ஆகி அவங்க வந்து இந்தந்த வல்னரபிலிட்டிலாம் அவங்க இருக்கு, இதை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க ஃபிக்ஸ் பண்ணி தருவாங்க. ஸோ இது பேர் தான் ஒயிட் ஹேட் ஹேக்கர்ஸ் சொல்லுவாங்க. இவங்க நல்லவங்க. இப்போ அதே பிளாக் ஹேட் ஹேக்கர்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு யூசரோட பெர்மிஷன் இல்லாமல் அவங்க சிஸ்டம்குள்ளே நுழைவாங்க பார்த்தீங்களா, அவங்க தான் பிளாக் ஹேட் ஹேக்கர்ஸ் சொல்லுவாங்க. இவங்க ரொம்ப டேஞ்சரஸான ஹேக்கர்ஸ். இவங்க வந்து அந்த சிஸ்டமையோ இல்லை அந்த யூசரே வந்து ட்ரிக் பண்ணி மணியை கெயின் பண்ணணும்னு மெயினாக பண்ணுவாங்க. இப்போ கிரே ஹேட் ஹேக்கர்ஸ். இப்போ கிரே ஹேட் ஹேக்கர்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ எப்படி ஒயிட்டையும் பிளாக்கையும் நம்ம மிக்ஸ் பண்ணால் தானே கிரே கலர் வரும், அந்த மாதிரி தான் கிரே ஹேட் ஹேக்கர்ஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒயிட் ஹேட் ஹேக்கரையும் பிளாக் ஹேக்கரையும் கம்பைன் பண்ண மாதிரி இருப்பாங்க. எப்படின்னா இவங்க வந்து பிளாக் ஹேட் ஹேக்கர்ஸ் மாதிரி பெர்மிஷன் இல்லாமல் நம்ம சிஸ்டம்குள்ளே அவங்க நுழைவாங்க. ஆனால் ஒயிட் ஹேட் ஹேக்கர்ஸ் மாதிரி அவங்க வந்து நம்மளோட டேட்டாவை எதுவுமே அவங்க எடுக்க மாட்டாங்க. அவங்க வந்து நல்லவங்களா இருப்பாங்க. ஸோ அவங்க ரெண்டுத்துலேயும் கலந்த மாதிரி இருப்பாங்க. இவங்க தான் கிரே ஹேட் ஹேக்கர்ஸ் சொல்லுவாங்க.